சமூகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் அமெரிக்காவில் இடம்பெற்ற பாரிய கலவரமும் ட்ரம்பை வெள்ளை மாளிகை விட்டு வெளியேற்ற தயாராகும் உளவு பிரிவு பற்றியும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்திய போது ட்ரம்பின் ஆதரவாளர்களுக்கும் எதிர்ப்பாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அங்கே வன்முறை வெடித்துள்ளது. அமெரிக்காவில் கடந்த நவம்பர் 3ஆம் தேதி தேர்தல் இடம்பெற்ற பிறகு இன்னும் அமெரிக்காவின் அரசியல் நிலைமை சுமூகமாக மாறவில்லை. ட்ரம்ப் தன் தோல்வியை ஒத்துக்கொள்ளும் வரை இந்த சுமூகமான நிலையை எதிர்பார்க்க முடியாது என்பது அரசியல் நிபுணர்களின் கருத்தாகும். ஒருபுறம் ஜோ பைடனின் வெற்றியை ஜனநாயக கட்சி ஆதரவாளர்கள் கொண்டாடி வருகின்ற நிலையில், மறுபுறம் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். தேர்தலில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று ட்ரம்ப் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேர்தல் முடிவுகள் உறுதியான பிறகும் இதுபோன்ற போராட்டங்களும் பேரணிகளும் அமெரிக்காவில் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் நேற்று சனிக்கிழமை அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகை முன்பு ஆயிரக்கணக்கான ட்ரம்ப் ஆதரவாளர்கள் திரண்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் முடிவு குறித்து தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையிலும் ட்ரம்பிற்கு தங்கள் ஆதரவை தெரிவிக்கும் வகையிலும் மீண்டும் ட்ரம்ப் ஆட்சி வேண்டும் என்று அவர்கள் முழக்கங்களை எழுப்பினார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட பலர் வாக்குகளை திருடுவதை நிறுத்துங்கள், இன்னும் 4 ஆண்டுகள் நாங்கள் ட்ரம்பை விரும்புகின்றோம் என்பன போன்ற பதாதைகளையும் ஏந்தி சென்றார்கள். வாஷிங்டன் நகரின் பல்வேறு பகுதிகளில் ட்ரம்பின் ஆதரவாளர்கள் பேரணி நடத்தினார்கள். இந்த பேரணியின் போதே அந்திஃபா மற்றும் பிளாக்ஸ் லைவ் மேட்டர் என்ற அமைப்புக்கும் ட்ரம்பின் ஆதரவு அமைப்பான ப்ரவுட் பாய்ஸ் என்ற அமைப்பினருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் மாலை நேரத்துக்கு பிறகு இந்த மோதல் வன்முறையாக மாறியது. இதன் காரணமாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் தடியடி நடத்தி கலவரத்தை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார்கள். இந்த வன்முறை தொடர்பாக இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டதாகவே கூறப்படுகின்றது. இந்த தாக்குதலில் ஒரு வாலிபருக்கு முதுகில் கத்திக்குத்து விழுந்ததால் அவர் பலத்த காயம் அடைந்துள்ளார். அவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடியதால் அங்கு சமூக இடைவெளி கேள்விக்குறியானதாகவும், அமெரிக்காவில் கொரோனா தொற்று உச்சத்தில் இருந்து வருகின்ற நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முகக்கவசம் உள்ளிட்ட எந்த பாதுகாப்பு நடைமுறைகளையும் பின்பற்றவில்லை என்ற குற்றம் சாட்டப்படுகின்றது. இது அமெரிக்காவில் மேலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்றும் எதிர்வு கூறப்படுகின்றது. அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தேர்தல் தோல்வியை ஏற்றுக்கொள்ள மறுத்து போராட்டத்தை தொடக்கியுள்ள நிலையில் அமைதியாக அதிகாரத்தை மாற்றுகின்ற நீண்டகால வரலாறு அமெரிக்காவுக்கு உள்ளது என்றே கூறப்படுகின்றது. ட்ரம்ப் என்ன செய்தாலும் எதுவும் ஜோ பைடனின் வெற்றியை மாற்ற முடியாது என்று அந்த நாட்டு தேசிய பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகின்றார்கள். கடந்த ஆகஸ்ட் மாதம் ட்ரம்பை வலுக்கட்டாயமாக அகற்ற வேண்டும் என்று 2 முன்னாள் ராணுவ அதிகாரிகள் குரல் எழுப்பினார்கள். டொனால்டு ட்ரம்ப் தனது அரசியலமைப்பு பதவிக்காலம் முடிவடையும் போது பதவியை விட்டு வெளியேற மறுத்தால் அமெரிக்க ராணுவம் அவரை பலத்தால் அகற்ற வேண்டும், நீங்கள் அந்த உத்தரவை வழங்க வேண்டும் என்று கூறியிருந்தனர். ஆனால் மற்றவர்களோ அத்தகைய நடவடிக்கைகளில் யுஎஸ் உளவு பிரிவு செயல்படும் என்று கூறினார்கள். சட்ட அமலாக்க விடயங்களில் ராணுவ வீரர்கள் விலகி இருக்க வேண்டும் என்றும், இதை கையாளுவதற்கான அரசியலமைப்பு செயல்முறை உள்ளதாகவும், இதில் ராணுவம் எங்கும் வராது என்றும் அமெரிக்க வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு கொள்கையின் இயக்குநர் கூறியிருந்தார். ஆனால் ட்ரம்ப் உண்மையிலேயே வெள்ளை மாளிகை விட்டு வெளியேற மறுத்தால் ஜனவரி 20 அன்று அவர் ஒரு மீறுபவர் ஆகிவிடுகின்றார் என்று பேராசிரியர் செஸ்னி கூறுகின்றார். ரகசிய சேவை பிரிவினர் வந்து அவரை வெளியே அழைத்து செல்வார்கள் என்றும் கூறப்படுகின்றது. ட்ரம்பின் தோல்வியை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பார்க்கின்றார்கள். அதன் மூலம் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் விளைவுகளையும் விரிவாக ஆராய்கின்றார்கள். அதனை அடிப்படையாக வைத்தே இந்த தோல்வியின் விளைவு பற்றி முடிவு செய்கின்றார்கள். ட்ரம்பின் தோல்வி தீவிர வலதுசாரி அரசியலின் தோல்வியாக இன்னொரு தரப்பினரால் பார்க்கப்படுகின்றது. ஜெர்மனியில் ஹிட்லரின் எழுச்சிக்கு பிறகு உலகில் பல தீவிரவாத வலதுசாரி அவ்வப்போது தோற்றம் பெற்றிருந்தாலும் ட்ரம்ப் தான் அண்மை காலங்களில் மிக தீவிரமான வலதுசாரியாக அடையாளப்படுத்தப்பட்டு வந்தவர். வெளிப்படையாகவே கருப்பின மக்களுக்கு எதிரான இனவாத கருத்துக்களை முன்வைத்து தன்னை ஒரு தூய வெள்ளையின தலைவராக வெளிப்படுத்தியவர். அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே என்றும் அமெரிக்காவின் வளங்கள் அமெரிக்கர்களுக்கே என்றும் கூறிக்கொண்டு அசுரபலத்தோடு ஆட்சிக்கு வந்த ட்ரம்ப் இப்போது ஆட்சியை விட்டு வெளியேறும் கட்டத்திற்கு வந்திருக்கின்றார். 4 ஆண்டுகளில் ட்ரம்பின் தீவிரவாத வலதுசாரி அரசியல் தோல்வியை சந்தித்திருக்கின்றது. இந்த தோல்வி உலகத்துக்கு நல்லது என்றும், ட்ரம்பின் தோல்வியானது பல்வேறு பாடத்தை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ட்ரம்பினால் முன்வைக்கப்பட்ட தீவிரமான தேசியவாதம் தோல்வியை சந்தித்திருக்கின்றது. அதுபோல ஜோ பைடனின் 46 ஆண்டுகால பாரம்பரிய அரசியலுக்கு முன்னால் ட்ரம்பினால் தாக்குப்பிடிக்க முடியாமல் போயிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. எனவே தீவிர வலதுசாரி கொள்கை, தேசியவாதம் என்பன
தோற்கடிக்கப்பட முடியாத அளவிற்கு உலகத்தில் எழுச்சி பெற்றிருக்கின்ற என்ற மாயை உடைக்கப்பட்டிருப்பதாகவே சர்வதேச அரசியல் நிபுணர்கள் பார்க்கின்றார்கள். இந்த கருத்து தோன்றுவதற்கு அமெரிக்காவே காரணம் என்றும் ட்ரம்ப் தான் அதனை உருவாக்கியவர் என்றும் கூறப்படுகின்றது. அதே ட்ரம்பின் மூலம்தான் இந்த மாயை உடைக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை இன்னொரு பதவிக்காலத்துக்கு ட்ரம்ப் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் இந்த மாயை நிரந்தரமாக மாறியிருக்கும் என்ற கருத்துக்களும் நிலவத்தான் செய்கின்றன. இதேவேளை மன்னர்கள் பைத்தியக்காரர்களாக மாறுகின்ற போது ஜனநாயகமே மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் என்பதை அமெரிக்கா உலகத்திற்கு நிரூபித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.